ஹலோ கைஸ், தீபக் வெளியேறினதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக வந்து முத்துக்குமரனுடைய மனநிலை வந்து மாறியிருக்கு. அதுக்கப்புறம் ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா புலம்பி தள்ளிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாப்புல முத்துக்குமரன். ஸோ அவருடைய மெச்சூரிட்டி லெவலை அவ்வளோ தூரம் காட்டுது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கு தீபக் அவர்கள் வந்து எவிக்டாகி வெளியே போனார். ஸோ அதை வந்து எல்லோரும் பார்க்கும்போதும் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தோணுச்சு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் டீம் வந்து வேறு லெவலில் ஒரு ப்ரைஸ் பண்ணி அவரை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க, வழி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ இது தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்படி ஒரு மரியாதையோட இப்படி ஒரு விஷயத்தோடு வந்து அனுப்பிச்சதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட குளறுபாடுகள்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. குறிப்பாக வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் வந்து எப்படி இவர் வந்து எவிக்ட் ஆனார், டாப் 3க்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நான்லாம் வின்னர் ஆகுவார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் புலம்பிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் ஃபேட்மேன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒன் ஆஃப் த ரிவ்யூவர். ஸோ அவர் வந்து புலம்பி தள்ளுறாருங்க. எப்படி வந்து தீபக் வந்து எவிக்ட் ஆக முடியும், எப்படி வந்து தீபக் வந்து எவிக்ட் ஆனார், எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னே வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கும் ரோஸ்ட் மேலே ரோஸ்ட்டு, சரியான ரோஸ்ட்டு, மனுஷனால் என்ன பேசுகிறதுனே வந்து தெரியல. ஒரு பக்கம் குழம்பி போய் வந்து உட்காந்துட்ருக்காரு. முத்துக்குமரனை வேறு நம்ம டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டோம், தீபக் வேறு டாப் 3க்குள்ளே வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து தீபக்கை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் யோசிக்க ஆரம்பித்து எல்லார்கிட்டையும் புலம்புறாரு. புலம்புன்னு வந்து புலம்பிகிட்டே இருக்காரு. குறிப்பாக வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்கிட்ட நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு வரும்போது என்ன பார்த்துட்டு வந்தீங்க, உண்மையாக சொல்லுங்கள், இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் தோணுச்சா, உண்மையாகவே தீபக் வந்து எலிஜிபிள் கண்டஸ்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டுங்கிட்டையும் வந்து கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசு ஃபீலாகி அழுகவும் வந்து செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் போயிட்டு அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து சொன்னாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கண்ணே, தீபக் அண்ணன் எவிக்ட் ஆகிட்டார், இதை நம்ம வந்து ஒத்துக்கணும், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஏன்னா இதுதான் நடக்குது அப்படின்னா, மக்களோட முடிவு இதுதான் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்றது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக வந்துருந்துட்டுருக்கேன். நான் யாரையுமே நம்பலைண்ணே, 3 பேர் தான் வந்து நம்புகிறேன். ஒன்று மக்கள், இன்னொன்று பிக் பாஸு, இன்னொன்று விஜய் சேதுபதி அண்ணன். இப்போ பாருங்கள், தீபக் கூட எவிக்டாக வெளியே போனாப்புல, அப்படி போகும்போது கூட விஜய் சேதுபதி அண்ணன் எவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. பிக் பாஸ் அவர்கள் வந்து எவ்வளோ தூரம் ப்ரைஸ் பண்ணி அனுப்பிச்சார் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க. ஸோ இதை விட்டு தான் நான் நம்புகிறேன். யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், நான் அடுத்த வாரமே கூட எவிக்டாகி முத்துக்குமரன் வந்து எவிக்டாகி வெளியே போகணுன்னாலையும் போகிறேன் நான். அதே மாதிரி தீபக் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா கார்டு, அதுக்கு பதிலாக முத்துக்குமரன் வந்திருந்தாலையும் ஹாப்பியாக தீபக் எப்படி போனாரோ அதே மாதிரி நானும் வந்து வெளியேறி போயிருப்பேன். அதனால் என்ன நடக்குது, என்ன போயிட்டுருக்கு, எதனால் இப்படி ஆகுது அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கே நான் வரல. எண்ட் ஆஃப் டே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை நான் ஏற்றுக்கிறதுக்கு இப்போ மனம் வந்துருச்சுண்ணே, அவ்வளோதான். ரொம்ப நான் கான்சியஸாக வந்து இருந்துகிட்ருக்கேன். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக வந்து இருந்துகிட்ருக்கேன், அவ்வளோதான், வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாப்பில்ல. ஸோ அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான். ஆனால் ஃபேட்மேனுக்கு என்னென்னா, நம்ம இப்படி சொல்லிட்டோம், ஆனால் எல்லாமே வேறு மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு, இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதகமாக அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் சொன்னால் சரியாக தான் வந்து இருக்கும், நான் சொன்னால் அது கரெக்டாக தான் நடக்கும், நான் சொல்கிறவன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் வந்து ரவீந்தர் சொல்லியிருந்தது பொய்யா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேனுக்கே அது எதிராக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.